வெல்கம் டு நிதாரா கிச்சன். ஸோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வில்லேஜ் ஸ்டைல் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி போட சொல்லி. ஸோ அதான் நாங்கள் ஒகேனக்கல் ஷூட் போனப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற ஃபுட்டை வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தலைக்கறி வறுவல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தலைக்கறி வறுக்கிறதுக்கு தேவையான பொருள்: நாலு 5 மிளகாய் போட்டுருக்கு. வெங்காயம் போட்டிருக்கு. தண்ணி ஊற்றி கழுவி அலசி எண்ணெயை ஊற்றாமல் வணக்கிறோம். அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றுவோம். தக்காளி 2. வெங்காயம் வணங்கிருச்சு, தக்காளி வணங்கிருச்சு. இப்போ எடுக்க போறத அதுக்கு உண்டானது மிளகாய் செலவெல்லாம் போட போறேன். பட்டை 4 பட்டை போடுறேன். 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூனு, மட்டன் தூள் 4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 3 ஸ்பூன், நல்லா வரன்னு ஆயிடுச்சு. இது ஆறுனதையும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். கல்லில் ஆட்டலாம், மிக்சிலையும் ஆட்டலாம். வறுக்கிற மாதிரி தலைக்கறி வெட்டி இருக்கு. இப்போ இதை கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவ போகிறோம். மஞ்சத்தூள், கல்லுப்பு 1 நாம்பு கழுவுறதுக்கு. இது ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுங்க. அதுக்குள்ள சாந்து அரைச்சிக்கலாம். மறுபடியும் ஒருக்கா கழுவுறோம். 2வது விஷயம் கழுவுறோம். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாம் வெளியே வந்துடும். இது 2வது விஷயம் கழுவி வச்சு ரத்த கவிச்சியெல்லாம் வராது, பில்லு வாசம் வராது, எந்த வாசம் வராது, சுத்தமாக இருக்கும். 150 ml எண்ணெய் ஊற்ற போகிறோம். வெங்காயம் வணக்கம், ஆட்டுக்கறி தலை வணக்கிறோம். கடுகு போடுறேன். இப்போ 1 ஸ்பூன்,
கருவேப்பிலை போடுறேன். அரிஞ்சு வச்சு வெங்காயம் போடுறேன். அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போடுறோம். வெங்காயம் வணங்கிருச்சு. கழுவி வச்சு தலைக்கறி போட்டு வணக்க போகிறோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். தேவையான அளவு கல்லுப்பு போடுறேன். அரைச்சி வச்சு சாந்து ஊத்துறேன். பாதி வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகணும். கொஞ்சம் வெந்த பின்னாடி தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றணும். ஒரு 1/2 டம்ளர். தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காய் பால் ஊற்றுறோம். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கிறோம். 3 ஸ்பூன் போட்டுருக்கு. இந்த பத்தில் எடுத்தீங்கன்னா கிரே பதம் அப்படியே கெட்டியாக சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு ஊற்றி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு எடுத்தீங்கன்னா வறுவல் ஆயிரும். இது ஒன்றும் பதத்தில் அவ்வளோதான். ஆறுச்சுன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் இதாகிடும். கறிங்க குழம்பு ஒட்டுக்க வரும். நல்லா வரன்னு ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் கிள்ளி போட்டு இறக்க போகிறோம். புதினா கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு கலக்கி விட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி நல்லா சமைப்பீங்க, கேட்ரிங் வச்சுருக்கீங்க, நீங்களும் நம்ம சேனலில் வந்து சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நித்தாரா கிச்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.